எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கு நம்ம குட்டி கதை நிகழ்ச்சியில் கண்ணதாசன் ஐயா கவித்துறையில் செஞ்ச ஆச்சரியமூட்டும் சம்பவத்தை பதிவு செய்யலான்னு இருக்கிறேங்க. கண்ணதாசன் ஐயா ஒரு திரைப்படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக போகிறாருங்க. அங்கே போய் எம்எஸ்வி ஐயாவுக்கு நெடுநேரம் காத்திருக்கிறார். அவர் காத்திருந்த நேரம் 1.5 மணி நேரத்தையும் கடக்குது. கண்ணதாசன் ஐயா கோபமாக கேட்குறாரு, எம்எஸ்வி வருவாரா மாட்டாராயா அப்படின்னு கேட்குறாரு. உதவியாளர் வந்து, ஐயா அவர் தூங்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக ஒரு பேப்பர் எடுத்து எம்எஸ்வி ஐயாவை திட்டி எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதை போய் உதவியாளர் எம்எஸ்வியிடம் சொன்னோடனே எம்எஸ்வி பதறி போய் எழுந்து ஓடி வந்து அந்த பேப்பரை எடுத்து அதுக்கு இசையமைக்கிறாரு. பாடலும் தயாராகிறார். மறுநாள் கவிஞர் கண்ணதாசன் வர்றாரு. எம்எஸ்வி சொல்றாரு, பாடல் அற்புதமா வந்திருக்கு கவிஞரே அப்படின்றாரு. நேற்று நான் உன்னை திட்டி தான் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன் அப்படின்னாரு. கவிஞர் திட்டினாலும் அது கவிதையாக இருந்த காலம் தாங்க. அந்த எம்எஸ்விய திட்டி எழுதிய அந்த 2 வரிகள் என்னன்னா, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படின்னு மிக அழகா எழுதியிருந்தாங்க. அது மட்டும் அல்லங்க, அண்ணாவை நலம் விசாரிக்க நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா என பாடி இருக்கிறாருங்க. சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடின்னு காமராஜருக்கு தூது அனுப்பி இருக்கிறாருங்க. அரசியல்ல திரைத்துறையில கையாண்ட கவிஞர் கண்ணதாசன் தாங்க. அதனாலதாங்க அவர் காலம் கடந்தும் வசந்தமா இருக்கிறார். நான் உங்கள் தில்லை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.